ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஹார்ட்ஸ் பிராண்டோட ஈஸி இடியாப்பம் பவுடர் வச்சு ஒரு குயிக்காக எப்படி சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 500 கிராம்ஸ் அளவுள்ள பேக்கு, 62 ருபீஸ் இது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் அரிசி மாவை வச்சு எப்படி நம்ம வீட்டில் வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக இடியாப்பம் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு சில பிராண்ட் வந்து நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணி நம்ம நல்லா சாஃப்டான இடியாப்பம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் ஷாப்பில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நான் இந்த இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா வந்து சாஃப்டான மாவாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இடியாப்ப மாவுக்கு சுடு தண்ணி தேவை கிடையாது. அண்டு மாவை பிசைறதுக்கு முன்னாடி வறுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா சாஃப்டாக உருட்டியாச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து தடவி வச்சிட போகிறேன். ஸோ காஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம இடியாப்ப அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நார்மலாக வந்து நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் மாவு வந்து நம்ம இடியாப்ப அச்சுக்குள்ளே வந்து போட்டுடலாம். இப்போ நான் வந்து இட்லி தட்டில் தான் புளிய போகிறேன். ஸோ ஒரு ஈரத்துணி வந்து அந்த தட்டில் போட்டிருக்கேன். தண்ணி ஆல்ரெடி கீழே வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா இது மேலே வந்து சுற்றி நல்லா புளிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்பம். ஸோ ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது வந்து குக் ஆனால் போதும், நமக்கு இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும், நல்லா வெந்துடுச்சு, நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ லைட்டாக மேலே வந்து நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு இதை எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டாக அண்டு உதிரியான இடியாப்பம் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த பிராண்டு கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக நம்ம வந்து வீட்டில் வந்து இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.